everyone. Today we'll see about composition levy. Composition levy ஓட meaning, advantages, disadvantages, threshold limit, என்னென்ன restrictions இருக்கு and அதில் எப்படி register பண்ணுறது composition levyல அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம CMA மெட்டீரியலில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணலாம். தியரி ப்ளஸ் சம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் கவர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை காம்போசிட் லிவே? காம்போசிஷன் லிவேனா என்ன அப்படின்னு பார்த்தா, it is an alternative method of levy of tax. How it is being an alternative method அப்படின்னு பார்த்தா, ரெகுலர் டேக்ஸ் பேயர்ஸ் எல்லாமே வந்து மந்த்லி டேக்ஸ் பே பண்ணுவாங்க. ஆனால் காம்போசிட் லிவே ஆப் பண்ணுறவங்களுக்கு மந்த்லி டேக்ஸ் பே பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. குவார்ட்டர்லி டேக்ஸ் பே பண்ணால் போதும். ஓகே, அண்ட் அவங்க வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் அவங்க டேர்ன் ஓவர்லேருந்து சர்டைன் பர்சன்டேஜ் டேக்ஸாக பே பண்ணுவாங்க. நார்மல் டேக்ஸ் ஆப் பண்ணுறவங்க ஒரு இன்வாய்ஸ்க்கும் சர்டைன் பர்சன்டேஜ் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. இப்போது எதனாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா 18% டேக்ஸ் இருக்கும், ஆர் 12% ஆர் 24% பேஸ்ட் ஆன் த திங். அந்த மாதிரி டேக்ஸ் கலெக்ட் பண்ணி ஒரு இன்வாய்ஸ்க்கும் நம்மக்கிட்ட இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணி பே பண்ணுவாங்க நார்மல் ஸ்கீமில் இருந்தால். ஆனால் இந்த காம்போசிஷன் லிவே ஆஃப் பண்ணியிருக்கிறவங்க ஒரு இன்வாய்ஸ்க்கும் டேக்ஸ் கலெக்ட் பண்ணாமல் ஒரு இன்வாய்ஸ்க்கும் டேக்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் டேர்ன் ஓவர்லேருந்து 13% அவங்க டேக்ஸாக பே பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் அ ப்ரீஃப் அபவுட் காம்போசிஷன் லிவே. வில் see what is given in our study material. Okay. So composite levy is an alternative method of levy of tax. It is an alternative method of levy of tax designed for the small taxpayers காக இதை டிசைன் பண்ணிருக்காங்க. The turnover is up to the prescribed limit. இந்த prescribed limit என்னன்றது நம்ம upcoming pagesல பார்க்கலாம். ஸோ அதோட objective என்னன்னு பார்த்தா bring simplicity. அது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, easy compliance burden and reduces the cost of compliance for the small taxpayers. Okay, and it is an optional thing. இந்த composite levy எல்லாருமே கம்பல்சரியாக ஆஃப் பண்ணும் அப்படின்றதுலாம் இல்லை. இது ஜஸ்ட் an alternative method. வேணுன்றவங்க அதை ஆஃப் பண்ணிக்கலாம். Okay, the persons opting to pay tax under composition scheme shall, instead of paying tax on every invoices at the specific rate, pay tax at the prescribed percentage of its turnover. As I mentioned earlier, இங்கே நம்ம வந்து ஒரு டேக்ஸுக்கும் ஒரு இன்வாய்ஸ்க்கும் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம டேர்ன் ஓவர்லேருந்து 13% பே பண்ணுவாங்க. த பர்சன் ஆப்டிங் ஃபார் த காம்போசிஷன் லிவே வில் ஹாவ் டு பே டேக்ஸ். அவங்க குவார்ட்டர்லியாக தான் டேக்ஸ் பே பண்ணுவாங்க, மந்த்லி டேக்ஸ் பே பண்ண மாட்டாங்க. பிஃபோர் 18th of the month succeeding to the quarter during which the supplies were made. Okay. ஸோ இந்த பேஜில் என்ன பார்த்தோன்னா, இட் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஆஃப் லிவே ஆஃப் டேக்ஸ் டிசைன்டு ஃபார் த ஸ்மால் டேக்ஸ் பேயர்ஸ்க்காக டிசைன் பண்ணது. அது ரொம்ப சிம்பிளாக இருக்குது அண்ட் ஈஸி கம்ப்ளைண்ட்ஸ் பர்டன், ரெடியூசஸ் த காஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் இட் இஸ் அன் ஆப்ஷனல் திங் தான். எல்லாருமே கம்பல்சரி இது காம்போசிட் லிவே தான் ஆஃப் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஓகே, ஒரு இன்வாய்ஸ்க்கும் 13% பே பண்ணுறதுக்கு பதில் அவங்க டேர்ன் ஓவர்லேருந்து 13% டேக்ஸாக பே பண்ணுவாங்க. அவங்க வந்து குவார்ட்டர்லி டேக்ஸ் பே பண்ணால் போதும், மந்த்லி டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் அ ப்ரீஃப் அபவுட் introduction about the composite levy. அதோட advantages of composite levy பார்க்கலாம். It is a lesser compliance அப்படின்னு சொல்லியிருக்காங்க and limited tax liability. அவங்க டேர்ன் ஓவர்லேருந்து 13% பே பண்ணுறதுனால அவங்களுக்கு லிமிட்டடாக தான் இருக்கும். ஹையர் லிக்விடிட்டி அப்படின்றாங்க. டேக்ஸ் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு லிக்விடிட்டி, கையில் கேஷ் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஓகே, அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் காம்போசிட் ஸ்கீம் பார்க்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ், ஸோ அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ காம்போசிட் ஸ்கீம் இந்த இயர் ஆஃப் பண்ணுறாங்க, 2024-2025 ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னா 2024-2025 அவங்க எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் டிரான்சாக்ஷன்ஸுமே பண்ணக்கூடாது. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரேட் டிரான்சாக்ஷன்ஸும் பண்ணக்கூடாது, எக்ஸ்போர்ட்ஸ் கூட பண்ணக்கூடாது, அவங்களுக்கு இம்போர்ட் டேக்ஸ் கிரெடிட் கிடைக்காது. ஓகே, நான் டாக்ஸபிள் கூட்ஸ் அந்த ஜிஎஸ்டியில் எதெல்லாம் டாக்ஸபிள் ஆகலையோ அதை நம்ம சப்ளை பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் ஆல்கஹால்லாம் ஜிஎஸ்டி கீழே வராது. ஸோ அதெல்லாமே வந்து காம்போசிட் ஸ்கீம் ஆஃப் பண்ணுறவங்க ஆல்கஹால்ஸ் அதெல்லாம் சப்ளை பண்ணக்கூடாது. இ காமர்ஸ் போர்ட்டல் மூலியமாக அவங்க எந்த ஒரு டிரான்சாக்ஷன்ஸுமே பண்ணக்கூடாது. கூட்ஸ் த்ரூ இ காமர்ஸ் போர்ட்டல் மூலியமாக அவங்க பண்ணக்கூடாது. ஓகே, சப்ளையர் காம்போசிஷன் ஸ்கீம். இப்போது சப்ளையர் வந்து காம்போசிட் ஸ்கீமில் இருக்காங்க அப்படின்னா
பையருக்கு நோ ஐடிசி. இப்போ நான் வந்து ஒரு பொருள் வாங்குறேன், அந்த சப்ளையர் வந்து எனக்கு வந்து விற்கிறவங்க வந்து நமக்கு காம்படிஷன் ஸ்கீம்ல இருக்காங்க அப்படின்னா என்னால ஐடிசி எடுக்க முடியாது. ஏன்னா சப்ளையர் வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண மாட்டாங்க பையர் கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோமா. அவங்க கலெக்ட் பண்ணாத போது, இவன் பையர் வந்து ஜிஎஸ்டியே கொடுக்காத போது அவன் ஜிஎஸ்டி ஐடிசி கரெக்டாக எடுக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் வாட் த டிஸ்அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா லெஸர் கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தோம், லிமிட்டட் டேக்ஸ் லைபிலிட்டி, ஹையர் லிக்விடிட்டி இருக்கும், ஆஸ் த டேக்ஸ் பர்சன்டேஜ் லோவாக இருக்கிறதுனால. டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தா அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியாது, எக்ஸ்போர்ட்மே பண்ண முடியாது, இம்போர்ட் டேக்ஸ் கிரெடிட் அவங்களுக்கு கிடைக்காது, அவங்க நான் டேக்ஸபிள் கூட்ஸ் அண்டர் ஜிஎஸ்டி ஆல்கஹால் மாதிரி திங்ஸ் எல்லாம் அவங்க சப்ளை பண்ணக்கூடாது. இ-காமர்ஸ் போர்ட்டல் மூலியமாக அவங்க எந்த ஒரு சப்ளையுமே பண்ணக்கூடாது. அண்ட் இப்போ சப்ளையர் வந்து காம்போசிட் ஸ்கீமில் இருந்தாங்கன்னா பையர் ஐடிசி எடுக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ த்ரிஷோல்ட் லிமிட் பார்க்கலாம். த்ரிஷோல்ட் லிமிட் அதை நம்ம நம்மளோட த்ரிஷோல்ட் லிமிட் எதுக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம காம்போசிட் ஸ்கீம் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஓகே, ஸோ சப்ளை ஆஃப் கூட்ஸ் பண்ணுறவங்க, அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா சப்ளை ஆஃப் கூட்ஸ், இல்லைன்னா வந்து ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா அண்ட் உத்தரகாண்ட் இந்த ஸ்டேட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்க டேர்ன் ஓவர் 75 lakhsக்குள்ள தான் இருக்கணும். இந்த டேர்ன் ஓவர் வந்து ப்ரீவியஸ் இயர் டேர்ன் ஓவர். ஓகேவா? ஸோ இப்போ 2022-2023 அவங்களோட டேர்ன் ஓவர் 75 lakhsக்குள்ள இருந்தால் தான் அவங்க 2023-2024 காம்போசிட் ஸ்கீம் எடுக்க முடியும். ஓகே, இப்போ இந்த டேர்ன் ஓவர் எல்லாமே அவங்களோட ப்ரீவியஸ் இயர் ஆஃப் ஆப்டிங் இந்த இயர் நான் காம்படிஷன் ஸ்கீம் எடுக்கணும் அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் இயரில் என்னோட டேர்ன் ஓவர் இதுக்குள்ளே தான் இருக்கணும். ஓகே, அண்ட் இதுவே நான் சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் பண்ணுறேன், இந்த ஸ்டேட்குள்ளெல்லாம் இருக்கேன் அப்படின்னா என்னோட டேர்ன் ஓவர் இந்த 75 lakhsக்குள்ளே இருக்கணும். இந்த ஸ்டேட்ஸில் இல்லை, ஆனால் நான் வந்து இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறேன், இந்த சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னா, ஆனால் இந்த ஸ்டேட்ஸ்லாம் இல்லை அப்படின்னா வேறு ஸ்டேட்ஸில் என்னன்னா என்னோட டேர்ன் ஓவர் 1.5 crores இருக்கணும் ஆஃப் த ப்ரீவியஸ் இயரில். ஓகே, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லை ட்ரேடர்ஸாக இருக்காங்க, அவங்க சப்ளை ப்ளஸ் இன்ஸ்டலேஷன் ரெண்டுமே பண்ணுறாங்க, அவங்களோட ரெஸ்டாரண்ட் சர்வீஸுமே பண்ணுறாங்க. இதில் எது பண்ணாலுமே அவங்களோட 10% ஆஃப் த டேர்ன் ஓவர் ஆஃப் த ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர் ஆர் 5 lakh whichever is higher இதுக்குள்ளே அவங்க டேர்ன் ஓவர் இருந்துச்சுன்னா தான் அவங்களால வந்து கம்மிங் இயரில் வந்து அவங்க காம்போசிட்லேயே ஆஃப் பண்ண முடியும். சர்வீசஸ் அதர் தேன் ரெஸ்டாரண்ட் சர்வீசஸாக இருந்தால் அவங்களோட டேர்ன் ஓவர் 50 lakhsக்குள்ளே இருந்திருக்கணும். ஸோ நம்ம டேர்ன் ஓவர் த்ரிஷோல்ட் லிமிட் எல்லாமே பார்க்குறோம். ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயரில் அவங்களோட டேர்ன் ஓவர் இதுக்குள்ளெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அவங்க கரண்ட் இயரில் அவங்களால காம்போசிட்லேயே ஆஃப் பண்ண முடியும். சப்ளை ஆஃப் கூட்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லை ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்ஸ்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களோட டேர்ன் ஓவர் 75 lakhsக்குள்ளே இருக்கணும். அதர் ஸ்டேட்ஸில் இருந்தாங்கன்னா அவங்களோட டேர்ன் ஓவர் 1.5 crores இருக்கணும். அவங்க இல்லைன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லை ட்ரேடராக இருக்காங்க, சப்ளை ப்ளஸ் சர்வீசஸ் பண்ணுறாங்க, ரெஸ்டாரண்ட் சர்வீசஸுமே ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களோட டேர்ன் ஓவர் வந்து ப்ரிசீடிங் இயரில் 10% ஆஃப் த டேர்ன் ஓவர் ஆஃப் த ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர் ஆர் 5 lakh whichever is higher இதுக்குள்ளே அவங்களோட டேர்ன் ஓவர் இருக்கணும். சர்வீசஸ் அதர் தான் ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் தவிர மீதி எதனா சர்வீசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட டேர்ன் ஓவர் 50 lakhsக்குள்ளே இருக்கணும் இந்த ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர் டு ஆஃப் த காம்போசிட் லீவே in the current year. Okay, hope this is clear. Not eligible for composite levy. ஓகே, யாரெல்லாம் எலிஜிபிள் கிடையாது காம்போசிட் லிவியை ஆஃப் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம், பான் மசாலாஸ், டொபாக்கோ அண்ட் டொபாக்கோ சப்ஸ்டியூட், ஏரேட்டட் வாட்டர், ஃப்ளை ஹேஷ் பிரிக்ஸ், ஃப்ளை ஹேஷ் அக்ரிகேட் வித் 90% or more fly hash content, fly hash block, brick of fossil meals or similar siliceous earth or building bricks or earthen or roofing tiles இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருக்காங்க அப்படின்னா அவங்களால நாட் எலிஜிபிள் ஃபார் ஆப்டிங் த காம்போசிட் ஸ்கீம். அவங்களால காம்போசிட் ஸ்கீமை ஆஃப் பண்ணவே முடியாது. காம்போசிட் ஸ்கீம் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து calculation of the turnover which to be included. நம்ம வந்து இங்கே என்ன பார்த்தோம்னா
இங்கே டேர்ன் ஓவர் பார்த்தோம்ல, நம்மளோட டேர்ன் ஓவர் இதுக்குள்ளே இருக்கணும், 75 லேக்ஸ்க்குள்ளே இருக்கணும், 1.5 க்ரோஸுக்குள்ளே இருக்கணும் நம்ம டேர்ன் ஓவர் அப்படின்ற மாதிரி பார்த்தோமா. அந்த டேர்ன் ஓவரில் என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணலாம், எது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ எது இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம். வேல்யூ ஆஃப் த எக்ஸம்டட் சப்ளை ஆஃப் த சர்வீசஸ் இந்த டெபாசிட், எக்ஸ்டெண்டிங் டெபாசிட், லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், டிஸ்கவுண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட், இது எல்லாமே வந்து நம்ம எதுலையுமே இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இந்த டெபாசிட், லோனு, அட்வான்சஸ் ஃபார் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட்காக நம்ம எதனா பண்ணுறோம் அப்படின்னா நம்ம will not be taken into account for determining the turnover. ஓகே, நம்ம எதுலையுமே இந்த டெபாசிட் லோன் எல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். டேர்ன் ஓவர் நம்ம கேல்குலேட் பண்ணும்போது இந்த திங்ஸை வந்து நம்ம should not be considered. இன்க்ளூட் பண்ணியிருந்தா கூட நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணணும். இதை தனியாக ஒரு அமௌண்ட்டாக காமிச்சிருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது ஃபார் calculating the turnover. ஓகே, அப்புறம் ரேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். rate of GST for the supply under compulsion scheme. அதில் மேனுஃபேக்சரராக இருந்தார்னா 1% of the turnover லேருந்து 1%. இப்போ சப்போஸ் அவர் வந்து ட்ரேடராக இருந்தார்னா 1% of the taxable suppliesலேருந்து 1% of the turnover of the taxable suppliesலேருந்து அவங்களுக்கு 1% tax pay பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 5% of the turnover. சர்வீசஸ் அதர் than restaurant services அப்படின்னா 6%. சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ்க்கு 5% அண்ட் அதர் சர்வீசஸ் than restaurant services இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 6% of the turnoverலேருந்து காம்போசிட் லிவே ஆஃப் பண்ணுறவங்க டேக்ஸ் பே பண்ணுவாங்க. டேக்ஸ் வந்து காம்போசிட் லிவேல இருக்கிறவங்க குவார்டர்லி பேசிஸில் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இப்போ நான் வந்து காம்போசிட் ஸ்கீம் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து சில விஷயங்களில் பண்ணக்கூடாது. அது என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ சப்ளையர் ஆஃப் கூட்ஸாக இருந்தாங்கன்னா காம்போசிட் லிவே ஆஃப் பண்ணுறவங்க வந்து கூட்ஸை சப்ளை பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா ஆர் ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் பண்ணுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, நாட் என்கேஜ் இன் த சப்ளை ஆஃப் சர்வீசஸ் அப் டு த சர்டைன் லிமிட் வரைக்கும் அவங்க அந்த சர்டன் லிமிட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல அது வரைக்கும் அவங்க சப்ளை பண்ணலாம், சப்ளை ஆஃப் சர்வீசஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்கு மேலே நம்ம சப்ளை ஆஃப் சர்வீசஸ் பண்ணக்கூடாது. இதை என்ன லிமிட் கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் தான் நம்ம சர்வீசஸை சப்ளையாக பண்ண முடியும். ஓகே, சர்வீசஸை சப்ளை பண்ண முடியும். நாட் என்கேஜிங் இன் மேக்கிங் ஆர் சப்ளை ஆஃப் த கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் விச் ஆர் நாட் லிவே ஆஃப் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி கீழே வராத கூட்ஸ் எல்லாம் நம்ம சப்ளை பண்ணுறது கூடாது. ஜிஎஸ்டி கீழே வராத கூட்ஸோ சப்ளையோ நம்ம கூட்ஸோ சர்வீசஸோ நம்ம சப்ளை பண்ணக்கூடாது. ஓகே, ஆனால் எக்ஸம்டட் சப்ளைஸ்லாம் நம்ம பண்ணலாம். ஆனால் ஜிஎஸ்டி கீழே வராதது தான் நம்ம சப்ளை பண்ணக்கூடாது. ஆனால் எக்ஸம்டட் சப்ளைஸ் நம்ம பண்ணலாம். நாட் என்கேஜிங் இன் இன்ட்ரஸ்டேட் அவுட்வர்ட் நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம இந்த கரண்ட் இயரில் நம்ம காம்போசிட் ஸ்கீம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணக்கூடாது, சப்ளை ஆஃப் சர்வீசஸ் அப் டு சர்டைன் லிமிட் தான் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் பண்ண முடியும். அண்ட் ஜிஎஸ்டி கீழே வராத எந்த ஒரு சப்ளையும் நம்ம பண்ணக்கூடாது. எக்ஸம்டட் சப்ளை பண்ணலாம், இன்டர்ஸ்டேட் அவுட்வர்ட் நம்ம பண்ணக்கூடாது. Okay, should not supply goods, services or the goods through electronic commerce operator மூலியமா who is required to collect taxes at இவங்க மூலியமா பண்ணக்கூடாது. ஆனால் now it is been removed. Okay, so not manufacturer notified goods எல்லாம் நம்ம manufacture பண்ணக்கூடாது. அவங்க வந்து composite scheme எடுத்திருக்கவங்க கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனாகவும் இருக்கக்கூடாது, நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சனாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இதில் என்னென்ன பார்த்தோன்னா நம்ம சர்வீசஸ் சப்ளை ஆஃப் நம்ம பிஸ்னஸே வந்து சப்ளை ஆஃப் கூட்ஸாக இருக்குது, இல்லை ரெஸ்டாரண்ட் சர்வீசஸாக இருக்குது. நம்ம இந்த காம்பசிஷன் ஸ்கீம் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா, நம்ம காம்பசிட் ஸ்கீம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம சப்ளை ஆஃப் சர்வீசஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி அப் டு த சர்டைன் லிமிட் நம்ம பண்ணணும். நம்ம வந்து ஜிஎஸ்டி கீழே வராது எந்த ஒரு சப்ளையுமே பண்ணக்கூடாது. அண்ட் எக்ஸம்டட் சப்ளை பண்ணலாம், இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் பண்ணக்கூடாது, எக்ஸ்போர்ட்டுமே பண்ணக்கூடாது.
எலக்ட்ரானிக்கல் காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமா நம்ம பண்ணக்கூடாது. ஆனால் now it is being removed. நோட்டிஃபை கூட்ஸை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது. அந்த ஐஸ்கிரீம், ஏரேட்டட் வாட்டர் அதெல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் நோட்டிஃபை கூட்ஸ், அதெல்லாம் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது. காம்போசிட் ஸ்கீம் ஆஃப் பண்ணுறவங்க கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனாகவும் இருக்கக்கூடாது அண்ட் நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சனாகவும் அவங்க இருக்கக்கூடாது. ஓகே, அதோட சம்மரி, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட சம்மரி தான் நான் கொடுத்துருக்கேங்க. அதே தான் அப் டு த சர்டன் லிமிட் வரைக்கும் தான் சர்வீசஸை சப்ளை பண்ண முடியும். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் ஆர் நாட் லிவேட் அந்த ஜிஎஸ்டி நம்ம பண்ணக்கூடாது. நம்ம இன்ட்ரஸ்டேட் அவுட்வர்டு தான் பண்ணக்கூடாது. நம்ம சர்வீசஸை இன்ட்ரஸ்டேட்டில் விற்கலாம் கூடாதே தவிர நம்ம பிஸ்னஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து வாங்கலாம். ஓகே, அவுட்வர்ட் தான் பண்ணக்கூடாதே தவிர இன்வர்ட் பண்ணலாம். மேனுஃபேக்சரிங் ஆஃப் நோட்டிஃபை கூட்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனாகவும் இருக்கக்கூடாது, நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சனாகவும் இருக்கக்கூடாது. ஸோ திஸ் இஸ் வாட் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஹோப் திஸ் இஸ் கிளியர். And all registered person having the same PAN must opt the composite scheme. இப்போ ஒரே PAN நம்பர்ல 2-3 பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா அந்த 3 பிஸ்னஸுமே வந்து காம்போசிட் ஸ்கீம்ல தான் இருக்கணும். இல்லைன்னா அந்த 3 பிஸ்னஸுமே நார்மல் ஸ்கீம்ல தான் இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் வந்து நான் காம்போசிட் ஸ்கீமில் இருப்பேன், இல்லை இன்னொரு பிஸ்னஸ் வந்து நான் நார்மல் ஸ்கீமில் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் த சப்ளை ஆஃப் சர்வீசஸ். சப்ளை ஆஃப் சர்வீசஸ் இன் காம்போசிட். நம்ம சர்வீசஸை சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி சேமாக தான் இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். which are not levied. Supply of goods and services which are not levied. GST கீழே வராதது நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, அண்ட் சப்ளை வந்து இன்ட்ரஸ்டேட் அவுட்வர்ட் பண்ணக்கூடாது, இன்வர்ட் பண்ணலாம். எலக்ட்ரானிக்கல் காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமா நம்ம டீல் பண்ணக்கூடாது. நவ் இட் இஸ் பீயிங் ரிமூவ்ட். ஓகே, நோட்டிஃபை கூட்ஸை நம்ம சப்ளை பண்ணக்கூடாது. நம்ம கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனாகவும் இருக்கக்கூடாது, நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சனாகவும் இருக்கக்கூடாது. சேம் ஆஸ் மென்ஷன்ட், அந்த கூட்ஸ்க்கான சப்ளை ஆஃப் கூட்ஸ்க்கு என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதே சேம் பாயிண்ட்ஸ் தான் இதுலையுமே கொடுத்துருக்காங்க. Okay, hope this is clear. Let's get into the aggregate turnover. Okay, for purpose of computation of composite scheme, நம்ம டேர்ன்ஓவரில் என்ன இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்றது மாதிரி நம்ம இங்கே பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் இதோ பார்த்துருக்கோமா, நம்ம இந்த டெபாசிட், லோனு, அட்வான்சஸ், இன்ட்ரெஸ்ட்டு, டிஸ்கவுண்ட் இதெல்லாம் நம்ம டேர்ன்ஓவரில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தோம். ஆனால் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்றது டீட்டெயில் தான் இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல் டாக்ஸபிள் சப்ளைஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், எக்ஸம்ப்டட் சப்ளைஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட்ஸு இன்க்ளூட் பண்ணிக்கலாம், இன்ட்ரஸ்டேட் சப்ளைஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நவ் யூ மே திங்க் தட் நம்ம காம்போசிட் ஸ்கீம் வச்சுருந்தா எக்ஸ்போர்ட்டு, இன்ட்ரஸ்டேட் சப்ளைஸ்லாம் பண்ணக்கூடாதே, ஆனால் நம்ம இந்த டேர்ன்ஓவரில் கால்குலேட் பண்ணுறோமே, ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். நான் என்ன சொன்னேன்னா முதல்லையே நம்ம டேர்ன்ஓவர் வந்து ப்ரீவியஸ் இயரில் நம்ம நார்மல் ஸ்கீமில் இருக்கும் போது நம்ம இன்ட்ரஸ்டேட் சப்ளைஸ், எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பண்ணும்போது நம்ம டேர்ன்ஓவர் அந்த 75 lakhs 1.5 crores இருந்துச்சுன்னா நம்ம காம்போசிட் ஸ்கீம் ஆஃப் பண்ணலான்ற மாதிரி பார்த்தேன். அந்த டேர்ன்ஓவரில் என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம காம்போசிட் ஸ்கீம் ஆஃப் பண்ணால் நம்ம இன்ட்ரஸ்டேட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணக்கூடாது, இன்ட்ரஸ்டேட் சப்ளை எக்ஸ்போர்ட்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம ப்ரீவியஸ் இயரில் நம்ம காம்போசிட் ஸ்கீம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த அக்ரிகேட் டேர்ன்ஓவர் கால்குலேட் பண்ணும்போது நம்ம டாக்ஸபிள் சப்ளைஸ், எக்ஸாம் சப்ளைஸ், எக்ஸ்போர்ட், இன்வர்ட் எல்லாம் இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் எல்லாமே நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம். ஆனால் inward supplies but exclude the value of inward supplies on which the tax is payable on the reverse charge basis ல எது tax pay பண்ற மாதிரி இருக்கும் அதை நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகே, the value of inward supplies on which the tax is payable on reverse charge basis ல எது pay பண்ற மாதிரி இருக்கும் அதை நம்ம எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி இந்த deposit, loans and advances as far as consideration is represented by the way of interest or discount இதையும் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். இன்க்ளூட் ஆயிருந்தா எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம், இன்க்ளூட் ஆகலைன்னா தனியாக கொடுத்தாலும் அதை இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டோம். ஓகே, ஸோ இன்ட்ரஸ்டேட் சப்ளை, நம்ம இன்ட்ரஸ்டேட் சப்ளை ஹேவிங் த சேம் பேன், அதாவது ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு வந்து அவங்க ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டேர்ன்ஓவருமே நம்ம ஆட் பண்ணிப்போம். ஃபார் கால்குலேட்டிங், எதை கால்குலேட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தா
இங்கே இந்த 75 lakhs இந்த 1.5 crores அப்படின்ற மாதிரி பார்த்தாலும் 50 lakhs இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த டேர்ன் ஓவரில் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும், இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இதை வச்சு சம்ஸ் இருக்குது நம்ம புக்கில். நம்ம டேர்ன் ஓவர் ப்ரீவியஸ் இயரில் நம்ம வந்து காம்போசிட் ஸ்கீம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி வருஷத்தில் நம்ம எக்ஸ்போர்ட் இன்டர்ஸ்டேட் எல்லா சப்ளைஸுமே பண்ணலாம். ஆனால் காம்போசிட் ஸ்கீம் ஆஃப் பண்ணிட்டோன்னா எக்ஸ்போர்ட் இன்டர்ஸ்டேட்லாம் பண்ணக்கூடாது. நம்ம போன வருஷத்தில் டேர்ன் ஓவர் பேசிஸாக வச்சு தான் நம்ம இந்த இயர் வந்து காம்போசிட் ஸ்கீம் ஆஃப் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றது டிசைட் பண்ணணும். போன வருஷத்தில் நம்மளோட டேர்ன் ஓவர் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது இந்த டாக்ஸபிள் சப்ளை, எக்ஸாம் சப்ளைஸ், எக்ஸ்போர்ட் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நம்மளோட டேர்ன் ஓவர் 75 lakhsக்குள்ளேயோ 1.5 crores கீழே இருந்துச்சுன்னா அப்படின்னா இந்த வருஷம் நம்ம composite scheme off பண்ணலாம். While calculating this, we should not include the deposit, loans and advances, consideration represented by the way of interest and discount. Interstate supplies reverse charge basisல இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம calculate பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஆட் பண்ணிக்க கூடாது. ஓகேவா? அதே மாதிரி சென்ட்ரல் டேக்ஸ், ஸ்டேட் டேக்ஸ், யூனியன் டெரிட்டரி டேக்ஸ், இன்டர்ஸ்டேட் டாக்ஸஸ், இந்த கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறது எதுவுமே இந்த டேர்ன் ஓவரில் ஆட் பண்ணிக்க மாட்டோம். ஓகே, இன்னொரு வாட்டி அதே பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க, இதே திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. அந்த லோன்ஸு, டெபாசிட், அட்வான்சஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகே, வாட் இஸ் மீன் பை டேர்ன் ஓவர் அண்ட் அக்ரிகேட் டேர்ன் ஓவர்? Aggregate turnover includes the value of the supplies made by such person from the 1st April of the financial year up to the date when he becomes liable to register under the act and the aggregate turnover. Turnoverல அது தவிர மீதி எல்லாமே turnover அப்படின்றாங்க. ஓகே, அதே இன்னொரு அதே சொல்லியிருக்காங்க, deposit, loans all should not be included அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, லேப்ஸ் ஆஃப் ஆப்ஷன். நம்ம காம்போசிட் ஸ்கீம் ஆஃப் பண்ணிட்டோம், ஆனால் அது எப்போ லேப்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. From the day on which is the aggregate turnover during the financial year exceeds the threshold limit. நம்ம ஃபர்ஸ்ட் இயரில் நம்மளோட டேர்ன் ஓவர் 75 lakhsக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம காம்போசிட் ஸ்கீம் ஆஃப் பண்ணிடுறோம். காம்போசிட் ஸ்கீம் ஆஃப் பண்ண பிறகு நம்மளோட டேர்ன் ஓவர் ஒரு 80 lakhs ஆயிடுச்சு, நம்மளோட த்ரெஷோல்ட் லிமிட்டை தாண்டிடுச்சு அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட் வர தேர்ட் இயரில் நம்ம காம்போசிட் ஸ்கீம் ஆஃப் பண்ண முடியாது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த டேலேருந்தே நம்மளோட இப்போ டிசம்பர்லேயே நமக்கு வந்து அக்ரிகேட் டர்ன் ஓவர் 80 lakhsக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஃப்ரம் ஜான்வரி we will be paying the tax on the regular basis. ஓகே, அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. லேப்ஸ் ஆஃப் ஆப்ஷன் from the day on which is aggregate turnover during the financial year exceeds the threshold limit exceed ஆயிடுச்சுன்னா will be paying tax under the normal scheme. Our composition levy will lapse. Okay, person not eligible to collect the tax. The person who opting the composition initial of the classலயே நான் சொல்லியிருக்கேன், நம்ம composite levy ஆஃப் பண்ணிட்டோம்னா shall not collect any tax. any tax நம்ம கலெக்ட் பண்ண முடியாது. From the recipient on supplies were made. நம்ம என்னென்னலாம் சப்ளை பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் நம்ம tax கலெக்ட் பண்ண முடியாது. Okay, hope this is clear. This may be asked in your choose. The composite supplier is required to pay tax from his own pocket. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ரெசிபியன்ஸ் கிட்டேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்போ அவங்க எதுலேருந்து பே பண்ணுவாங்க? அவங்க பாக்கெட்லேருந்து தான் பே பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இதெல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போது பெனால்ட்டி பற்றி பார்க்கலாம். எப்படிலாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன பெனால்ட்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அந்த ப்ராப்பர் ஆஃபீஸர் நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்க. ப்ராப்பர் ஆஃபீஸர் ஃபவுண்ட்ஸ் இன் அடிஷன் டு த டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு நம்ம நார்மல் ஸ்கீமில் இருந்தால் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருப்போமோ அந்த டேக்ஸை பே பண்ண வைப்பாங்க. அண்ட் என்னென்ன நெசசரி ஆக்ஷன்ஸ் எடுக்கணுமோ அவங்க மேலே எடுப்பாங்க. ஓகே, இன் அடிஷன் டு எனி டேக்ஸ் that may be payable on him under any other provision. அதர் ப்ரொவிஷன்ஸ்லேருந்து அவங்க எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணுமோ அதை பே பண்ண வைப்பாங்க. and all necessary changes have been made. என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணுவாங்க. apply for determining the tax and penalty. mutatis mutandis அப்படின்றாங்க. அது என்னன்னா அதோட மீனிங் வந்து இதுதான் இங்கே கொடுத்துருக்கேன்ல, ஆல் நெசசரி சேஞ்சஸ் ஹேவிங் பீன் மேட். என்னென்னலாம் அவங்கள பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. மீன் டு சே அவங்கள நார்மல் டேக்ஸ் பேயர் மாதிரி அவங்களோட காம்போசிட் ஸ்கீமை கேன்சல் பண்ணிவிட்டு நார்மலாக அவங்க டேக்ஸ் பே பண்ணால் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ண பே பண்ணணுமோ அதை பே பண்ண வைப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் அவங்க பெனால்ட்டி. And intimation for composite levy.
காம்போசிட் லிவி இன்டிமேஷன் என்ன அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னா என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் வந்து அப்ளைஸ் ஃபார் த ரெஜிஸ்ட்ரேஷன் இன் ஃபார்ம் இந்த ஃபார்ம் வந்து ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு காமனாக ஒரே ஃபார்ம் தான், ஃபார்ம் ஜிஎஸ்டி REG1. இந்த ஃபார்மில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்ளை ஃபார் த ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் த ரூல் 8 subsection 1 given an option to pay tax under 10ன்றது வந்து காம்போசிட் லிவி. ஓகே, இன் பார்ட் பி ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷன் பர்சன் ஆப்டிங் டு பே அண்டர் காம்போசிட் ஸ்கீம் ஷல் எலக்ட்ரானிக்கலி ஃபைல் த இன்டிமேஷன். இந்த நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க ஜிஎஸ்டியில், எலக்ட்ரானிக்கலாக இந்த ஃபார்மில் காம்போசிட் ஸ்கீம் நான் ஆப் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கு இந்த 2 யூஸ் பண்ணுறாங்க. ஃபார்ம் ஜிஎஸ்டி சிஎம்பி நாட் 2, சிஎம்பின்றது காம்போசிட் ஸ்கீம்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபார்ம் 2ல் வந்து எலக்ட்ரானிக்கலி அவங்க ஃபைல் பண்ணுவாங்க. electronically duly signed and authorized to the just a minute where I left. Duly signed and verified through electronically verified code on the common portal either directly அவங்க வந்து duly sign பண்ணி electronicalல common portalல directாவோ through facility center மூலியமாவோ period to the commencement of the financial year ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த ஃபார்மில் சைன் பண்ணி ஃபைல் பண்ணுவாங்க. ஓகே, furnishing the statement in the form of GST ITC not 3 within 60 days. அவங்க ரெஜிஸ்டர் பண்ண பிறகு 60 daysக்குள்ளே இந்த ITC not 3 from the commencement of the relevant financial year கமென்ஸ் பண்ணுறதுக்கு 60 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த GST ITC not 3 வந்து அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. ஓகே, any intimation in respect of any places of the business in any state or union territory shall be deemed to be intimated in respect of all other places of the business registered in the same PAN. ஒரே சேம் பேனு கீழே 4-5 பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 4-5 பிஸ்னஸுமே காம்போசிட் ஸ்கீமில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இப்போ ஒரு பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ணும்போது மற்ற பிஸ்னஸுமே காம்போசிட் ஸ்கீமில் அவங்க கன்வெர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, effective date of composite levy. Okay, when the application of the register has been submitted within 30 days from the date on which it becomes liable to register. 30 daysக்குள்ள அவங்களோட ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க லைபிள் ஆகிறதுக்கு 30 டேஸ்க்கு முன்னாடியே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட effective date of registration will be the date becomes liable to pay. ஓகேவா, when the applicant of the registration has been submitted within a period of 30 days from the date on which he becomes liable to pay. அவங்க லைபிள் ஆகிறதுக்கு 30 டேஸ்க்கு முன்னாடியே 30 டேஸ்க்குள்ளேயே அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க effective date of registration will be from the date on which he becomes liable to register. அதுவே அவங்களோட effective date of registration இருக்கும். effective date of registration அன்னிலிருந்து நீங்கள் வந்து காம்போசிட் ஸ்கீமில் மாறிட்டீங்க அப்படின்ற மாதிரி. அவங்க 30 டேஸ்க்குள்ளே ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் த 30 டேஸ்க்குள்ளே அவங்க 30 days எக்ஸ்பைரி ஆன பிறகு தான் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா effective date of registration will be the date of grant of registration. அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ கிராண்ட் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து effective டேட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு சம்மரியாக இங்கே கொடுத்துருக்கேன். effective date of registration எப்போனா அவங்க வந்து 30 டேஸ்க்குள்ளாரையே வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா the date on which he becomes liable to register. Okay, on expiry of the 30 days அப்படின்னா the date of granting of the registration will be the effective date of registration. Hope this is clear. Let's move on to the next topic, condition and restrictions of the composite levy. இதுவுமே நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். என்னென்ன கண்டிஷன்ஸும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம காம்போசிட் லிவி ஆஃப் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனாகவும் இருக்க முடியாது, நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சனாகவும் இருக்க முடியாது. goods held by him not been purchased from the unregistered supplier கிட்ட இருந்து அவங்க எந்த ஒரு கூட்ஸ்மே பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. மேபி திஸ் இஸ் a new point we are seeing. இந்த பாயிண்ட் வந்து முதல்ல பார்த்த பாயிண்ட்ஸில். So it should not be neither
கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனாகவும் இருக்கக்கூடாது, நான் ரெஜிஸ்டர்ட் டாக்ஸபிள் பர்சனாகவும் இருக்கக்கூடாது. அவங்க என்னென்ன கூட்ஸ் வச்சுருக்காங்களோ அதை வந்து நான் ரெஜிஸ்டர்ட் சப்ளையர் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க கூடாது. நீ பே டேக்ஸ் அண்டர் த இன்வெர்ட் சப்ளை ஃபார் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் போத். அவங்க என்னென்னலாம் பொருள் வாங்குறாங்களோ அதுக்கு அவங்க டேக்ஸ் பே பண்ணி தான் அவங்க வாங்கியிருக்கணும். அவங்க வந்து நோட்டிஃபை கூட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது. டியூரிங் த ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர்லேயே அவங்க நோட்டிஃபை கூட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது. மென்ஷன் த வேர்ட் காம்போசிட் taxable person அப்படின்ற மாதிரி அவங்க in every notice அந்த sign board displayed in the prominent places அந்த principal place அந்த business placeலையோ என்ன இப்போ 4-5 பிஸ்னஸ் நடத்துகிறாங்கன்னா each and every businessல composite taxable person அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சைன் போர்டு வச்சுருக்கணும். ஓகே. and a registered person may not every year வந்து அவங்க நான் காம்போசிட்ல பே பண்ணுறேன் காம்பசிஷனில் பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க எவ்ரி இயர் ஃபைல் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஓகே. வேலிடிட்டி ஆஃப் காம்போசிஷன் லிவே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எத்தனை வருஷத்துக்கு வேலிடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். the registration is valid so long as he satisfies all the conditions mentioned. அது அவங்க அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் சப்ளைஸ் பண்ணக்கூடாது, அவங்க வந்து மேனுஃபேக்சர் ஆஃப் த நோட்டிஃபை குட்ஸ் பண்ணக்கூடாது, அவங்க வந்து கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனாக இருக்கக்கூடாது. ஆஸ் லாங் அஸ் அவங்க இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுற வரைக்கும் அவங்களோட காம்படிஷன் லீவே வேலிடாக இருக்கும். இதில் எதனா ஒன்று மீறிட்டா கூட அவங்களோட காம்படிஷன் ஸ்கீம் வந்து லேப்ஸ் ஆகிடும். Okay, liable to pay tax under 9 subsection 1 is a normal tax paying scheme. Okay, from the date on which he ceases to satisfy any of the conditions mentioned in section 10. Section 10ல எதனா ஒரு கண்டிஷன் அவங்க மீறினா கூட அவங்க வந்து நார்மல் டாக்ஸ் பேயரா ஆயிடுவாங்க. shall issue the tax invoice. அதுக்கு பிறகு அவங்க டாக்ஸ் இன்வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அவங்க வந்து எதனாவது வந்து அந்த கண்டிஷன்ஸை மீறினாங்க அப்படின்னா அவங்க நார்மல் டாக்ஸபிள் பர்சன் ஆயிடுவாங்களா. நார்மல் டாக்ஸபிள் பர்சனாக ஆன பிறகு அவங்க டாக்ஸ் இன்வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். ஃபார் எவ்ரி டாக்ஸபிள் சப்ளைஸ் மேட் thereafter. அதுக்கப்புறம் என்னென்னலாம் சப்ளை பண்ணுறாங்களோ அவங்க அதுக்கு டாக்ஸ் இன்வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். he shall also file the intimation of the withdraw பண்ணுற மாதிரி அவங்க நான் வந்து வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஃபார்ம் ஜிஎஸ்டி சிஎம்பி நாட் 4ல் within 7 days of the occurrence of such event அவங்க கொடுத்துடணும். இப்போ வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் சப்ளை பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட காம்பன்சேஷன் ஸ்கீம் வந்து லேப்ஸ் ஆகிடும். ஓகேவா. அதனால அதுலேருந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் சப்ளை பண்ண 4லேருந்து 7 டேஸ்க்குள்ளே அவங்க நான் இந்த மாதிரி வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வித்ட்ராயல் ஃபார்ம் ஃபில் பண்ணி இந்த ஃபார்ம் ஜிஎஸ்டி சிஎம்பி நாட் 4 வந்து வித்தின் 7 டேஸ்க்குள்ளே அவங்க ஃபைல் பண்ணணும். ஓகே. intend to withdraw from the scheme before the date of such withdrawal, file an application in Not 4. நம்ம அந்த ஃபார்மை வந்து சிஎம்பி நாட் 4 வந்து நம்ம duly sign and verify through the electronical code electronically common portalல நம்ம சப்மிட் பண்ணுறோம். நான் வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அதை சைன் பண்ணி காமன் போர்ட்டலில் நம்ம சப்மிட் பண்ணுறோம். இப்போ ப்ராப்பர் ஆஃபீஸர் believes a person not eligible to pay tax under 10 issues a notice to such person in the form not 5. நானே வித்ட்ரா பண்ணலை, ஆனால் ப்ராப்பர் ஆஃபீஸர் கண்டுபிடிக்கிறான், நீ வந்து காம்போசிட் ஸ்கீமில் பே பண்ணவே கூடாது, நீ இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் பண்ணுற எக்ஸ்போர்ட் பண்ணுற, ஸோ நீ எப்படி காம்போசிட் ஸ்கீமில் இருப்ப, நீ வந்து இதில் இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி ப்ராப்பர் ஆஃபீஸர் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து ஜிஎஸ்டி சிஎம்பி நாட் 5ன்றதுல ஷோர் கேஷ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. வித்தின் 15 days. இப்போ வந்து ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து சிஎம்பி நாட் 4ல் வந்து ஒரு ஷோ கேஷ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த இஷ்யூ பண்ண 15 நாளைக்குள்ள 15 days from the receipt of such notice as to why the option to pay tax under shall not be denied அப்படின்ற மாதிரி என்னோட காம்போசிட் ஸ்கீம் அதெல்லாம் ஒன்றும் நான் பண்ணலைங்க, எக்ஸ்போர்ட் பண்ணல, இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க ரீசனை 15 நாளைக்குள்ளே சொல்லணும். ஓகே. ஸோ ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து நாட் 5ல் கொடுக்குறாரு, நோட்டீஸ் கொடுக்குறாரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்ட. பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து 15 நாளைக்குள்ளே ரிப்ளை பண்ணணும், நான் இந்த மாதிரிலாம் பண்ணலை அப்படின்ற மாதிரி. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை அவங்க ரிப்ளைவாக 15 நாளைக்குள்ளே கொடுக்கணும். upon receipt of the reply of the showcase notice from the registered person not 5
within 30 days of the proper officer shall either accept. இப்போ நாட் 6ல வந்து இப்போ நாட் 5ல வந்து நாட் 5ல ப்ராப்பர் ஆஃபீஸர் கொடுக்குறாரு, ஷோர்காஸ்ட் நோட்டீஸ் கொடுக்குறாரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்ட. பிஸ்னஸ் பண்ணுறவங்க நாட் 6ல ரீசன் தராங்க. அவங்க ரீசன் என்னன்றது நாட் 6ல அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க நாட் 6ல வந்து நான் இந்த மாதிரி பண்ணலை அப்படின்ற மாதிரி ரீசன் கொடுக்குறாங்க. எத்தனை நாளைக்குள்ள? வித்தின் 15 டேஸில் அவங்க கொடுக்குறாங்க. அது வந்து ப்ராப்பர் ஆஃபீஸருக்கு கொடுக்குறாங்க. வித்தின் 30 days ப்ராப்பர் ஆஃபீஸர் ஷல் எய்தர் accept the reply or deny the reply in நாட் 7. ஓகே, கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். நாட் 5ல வந்து ப்ராப்பர் ஆஃபீஸர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்ட தராங்க. நாட் 6ல வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க ப்ராப்பர் ஆஃபீஸர் கிட்ட நம்மலாம் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வித்தின் 15 days ஆஃப் த ரெசிப்ட் ஆஃப் த இதில் வந்து ரெசிப்ட் ஆஃப் த ஷோர்கேஸ் நோட்டீஸில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ப்ராப்பர் ஆஃபீஸருக்கு சொல்கிறாங்க. ப்ராப்பர் ஆஃபீஸர் வித்தின் அந்த ரிப்ளை வந்த 30 daysக்குள்ள அந்த ரிப்ளைவை எய்தர் அக்செப்ட் பண்ணலாம் இல்லை டினே பண்ணலாம். இன் ஃபார்ம் நாட் 7. Hope this is clear. Every person who has furnished an intimation or filing an application for the withdrawal, a person in respect of whom an order withdrawal of the option has been passed in form not 7, may electronically furnish in the common portal, either directly or through a facility center, a statement of ITC not 1 containing the details of the stock of the import and inputs contained in the semi-finished. இப்போ வந்து நாட் 7ல வந்து நீ வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுப்பா, நீ வந்து தப்பாக பண்ணுறக்க, ஐ மீன் காம்போசிட் ஸ்கீமில் நீ இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ப்ராப்பர் ஆஃபீஸர் சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து ஜிஎஸ்டி ஐடிசி நாட் 1, அதாவது அவங்க என்னென்னலாம் அவங்கக்கிட்ட என்னென்ன ஸ்டாக் இருக்குது, செமி ஃபினிஷ்டு கூட்ஸ் எவ்வளோ இருக்குது, ஃபினிஷ்டு கூட்ஸ் எவ்வளோ இருக்குது, அவங்களோட இன்புட் ஸ்டாக் டீட்டெயில்ஸ் எல்லாமே 30 daysக்குள்ளே ஃபைல் பண்ணி ஆகணும். ஓகே, இந்த ஃபார்ம் ஜிஎஸ்டி ஐடிசி 01ல வந்து அவங்க ஃபைல் பண்ணுவாங்க அந்த ஸ்டாக் டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஓகே, அந்த ஆர்டர் இந்த நாட் 7ல வந்து நீ வந்து காம்போசிட் ஸ்கீமில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ப்ராப்பர் ஆஃபீஸர் டிசைட் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னா, வித்தின் 30 days அந்த நோட்டீஸ் வாங்கின 30 daysக்குள்ளே அவங்க இந்த ஃபார்ம் அந்த நாட் 1 ஃபார்மை வந்து அவங்க ஃபைல் பண்ணுவாங்க. யார்? பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஃபைல் பண்ணணும். ஓகே, எனி இன்டிமேஷன் ஆர் த அப்ளிகேஷன் ஃப்ரம் த withdrawal or denied by the denial of the option to pay tax under not 10 subsection 10 under section 10 in respect of any places of the business in any state or the union territory shall be deemed to be an intimation in respect of all other places of the business registered under the same PAN. இப்போ வந்து ஒரு பிஸ்னஸில் காம்போசிட் ஸ்கீம் ஒரு சேம் பேனில் இருக்காங்க, ஒரு பிஸ்னஸில் மட்டும் அந்த காம்போசிட் ஸ்கீம் லேப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மற்ற பிளேசஸ்லையுமே அது லேப்ஸ் ஆச்சுனா தான் லேப்ஸ் ஆன மாதிரி தான் கணக்கு. ஓகே, தட்ஸ் ஆல் வித் த தியரி இன் அ புக். Hope I made every point clear. புக்கில் கொடுத்துருக்க எல்லா தியரிஸுமே பார்த்துட்டோம். புக்கில் ஒரு சம் கொடுத்துருக்காங்க காம்போசிஷன் லிவே பற்றி, அந்த சம்மை நம்ம பார்க்கலாம். மிஸ்டர் ரிதேஷ் ஆஃப் அசாம் provided the following information for the preceding financial year 2022-2023. You are required to find out the aggregate turnover for the purpose of the eligibility of the composite levy scheme and determine whether he is eligible for the composite levy scheme or not for the financial year 2023-2024. ஸோ இவங்க வந்து மிஸ்டர் ரிதேஷ்ன்றவங்க அஸ்ஸாமை சேர்ந்தவங்க, அதை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இவங்க வந்து ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயரோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 75 lakhs 17 lakhs 15 lakhs எல்லாமே வந்து அவங்களோட ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர்ஸோட இன்ஃபர்மேஷன். நம்ம ஃபைண்ட் அவுட் த அக்ரிகேட் டேர்ன் ஓவர் என்னன்ட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, அக்ரிகேட் டேர்ன் ஓவர் வந்து அந்த லிமிட்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த இயரில் காம்போசிட் லிவே ஸ்கீம் ஆஃப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஓகேவா, அந்த அஸ்ஸாம் இப்போது அஸ்ஸாம்னு கொடுத்துருக்காங்களா, இங்கே அஸ்ஸாமுக்கு த்ரிஷூர் லிமிட் என்னன்ட்டு நம்ம பார்த்தோம். இது பார்த்துருக்கோம் பாருங்கள். த்ரிஷூர் லிமிட்டில் இந்த பிளேசஸ்லாம் அஸ்ஸாமில் வரல. ஸோ 1.5 crores தான் அஸ்ஸாமுக்கு. இப்போது இந்த ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயரில் போன வருஷம் அவங்களோட டேர்ன் ஓவர் அக்ரிகேட் டேர்ன் ஓவர் வந்து 1.5 crores இருந்துச்சு அப்படின்னா நம்ம 1.5 crores இருந்துச்சு அப்படின்னா நம்ம கரண்ட் இயரில் நம்ம காம்போசிட் ஸ்கீம் ஆஃப் பண்ணலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் அ மினிட். ஓகே, கரண்ட் இயரில் நம்ம காம்போசிட் ஸ்கீம் ஆஃப் பண்ணலான்றதை பார்த்தோம். ஓகே, ஸோ அவங்களோட அக்ரிகேட் டேர்ன் ஓவர் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணுவோம், எதெல்லாம் இன்க்ளூட் பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் அந்த தியரியில் பார்த்தோமா, அதையும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம்.
ஸோ அக்ரிகேட் டேர்ன் ஓவர் நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிப்போம். ஆனால் டெபாசிட் லோன்ஸ் அண்ட் இன்வெர்ட் சப்ளை விச் இஸ் டேக்ஸ் பேயபிள் ஆன் ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸை எடுத்துக்க மாட்டோம். இன்வெர்ட் சப்ளையில் டேக்ஸ் இஸ் பேயபிள் ஆன் ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸில் அதை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டோம். அண்ட் டெபாசிட் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டோம். அண்ட் டேக்ஸ் ரேட் எதனா கொடுத்துருந்தா அதையுமே நம்ம இன்க்ளூட் பண்ணிக்க கூடாது. நம்ம தியரி பார்க்குற போது பார்த்தோம், இன்வெர்ட் சப்ளைஸ் on which the tax is payable on the reverse charge basis அது இருந்துச்சுன்னா நம்ம இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டோம். இந்த எந்த ஒரு டேக்ஸுமே இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டோம். அண்ட் நம்ம டெபாசிட் லோன்ஸ் எல்லாமே கூட இன்க்ளூட் பண்ண மாட்டோம். இதை வச்சு நம்ம சம் பார்க்கலாம். இந்த சம்மை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வேல்யூ ஆஃப் taxable outward supplies நம்ம எடுத்துக்கலாம். அவுட் ஆஃப் விச் 10 lakhs was the cause of interstate transaction. நம்ம தெளிவாக பார்த்தோம், ப்ரிசீடிங் இயரில் போன வருஷத்தில் அவங்க இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணலாம். ஆனால் காம்போசிட் ஸ்கீம் ஆஃப் பண்ணுற இயரில் அவங்க இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ போன வருஷம் இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. we can add that for calculating the aggregate turnover. ஸோ 75 lakhs அப்படியே நம்ம இங்கே போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் அக்ரிகேட் டர்ன் ஓவர் ஆஃப் மிஸ்டர் ரிஷி ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு நம்ம 75 lakhs அப்படியே எடுத்துக்கிறோம். வேல்யூ ஆஃப் எக்ஸம்டட் சப்ளைஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் which is 30 lakhs received in the interest loans and advances. இன்ட்ரெஸ்ட் லோனை தவிர மீதியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் லோன் எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தோமா. ஸோ 70 lakhஸில் நம்ம இந்த 30 lakhஸை மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே 40 lakhsன்னு போட்டிருக்கோம். ஓகே, moving on to next, value of the inward supplies on which tax is payable on reverse charge basis. நம்ம இதை இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ 15 lakhsக்கு வந்து நம்ம நில்லுன்னு போட்டுடுறோம். ஓகே, வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். போன வருஷத்தில் வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம். நம்ம காம்போசிட் லிவே ஆஃப் பண்ணுற இயரில் நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ 7 lakhsையும் எடுத்துக்கிறோம். ஸோ டோட்டல் பண்ணால் 1 crore and 22 lakhs தான் வருது, which is under the threshold limit of 1.5 crores. ஸோ நம்ம இந்த வருஷம் காம்போசிட் ஸ்கீம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ that will be the given. ஸோ a registered person of the Assam is eligible to opt a composite levy if the aggregate turnover does not exceed the 1.5 crores in the preceding financial year. Therefore, in the given case, Rishi is eligible to opt the composite levy for the financial year 2023-2024. Previous yearல அவங்களோட turnover 1.5 crores குள்ளதான் இருக்கு. அதனால கரண்ட் இயரில் அவங்க காம்போசிட் ஸ்கீம் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இதோடது. ஓகே.